இலங்கை கடற்பரப்பில் ஈரானுக்கு சொந்தமான கப்பல் மீது நீர்மூழ்கி தாக்குதல். சுமார் 80 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை. தாக்குதலை உறுதிப்படுத்தியது அமெரிக்கா. இலங்கையில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. இலங்கையின் தென் கடற்பரப்பிற்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து சுமார் 80 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தாக்குதலின் தீவிரத்தை விளக்கும் வகையில் இலங்கையில் உள்ள ஐக்கிய அமெரிக்க தூதரகத்தில் கடலில் இருந்து பெறப்பட்ட வீடியோ காட்சிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கையின் தெற்கு கடற்பரப்புக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான ரிஷ்டேனா என்ற போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஏவுகணை தாக்குதல் மூலம் மூழ்கடித்திருப்பதை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். In fact, yesterday in the Indian Ocean, and we'll play it on the screen there, an American submarine sunk an Iranian warship that thought it was safe in international waters. Instead, it was sunk by a torpedo. சர்வதேச கடற்பரப்பில் தாம் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் கருதிய போதிலும் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் ஏவப்பட்ட ஒரே ஒரு மார்க் 48 ரக ஏவுகணை மூலம் குறித்த கப்பல் வெற்றிகரமாக மூழ்கடிக்கப்பட்டிருப்பதாக பெருமிதமாக தெரிவித்துள்ளார். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு எதிரி கப்பல் ஒன்று ஏவுகணை தாக்குதல் மூலம் மூழ்கடிக்கப்படுவது என்பது இதுவே முதல் முறை என சுட்டிக்காட்டிய அவர் அமெரிக்காவின் உலகளாவிய பாதுகாப்பு எல்லையை இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது ஈரானிய போர்க்கப்பலில் சுமார் 180 பணியாளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் கப்பலிலிருந்து பெறப்பட்ட ஆபத்து கால சமிஞ்சையை அடுத்து இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மீட்பு பணிகளை இன்று முன்னெடுத்தன. இந்த மீட்பு நடவடிக்கையின் போது இதுவரை 32 பணியாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டு காலி கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய பணியாளர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் சுமார் 80 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு சர்வதேச கடற்படை அணிவகுப்பு விழாவில் கலந்து கொண்டு இந்தியாவில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த ஈரான் போர்க்கப்பல் ரிஷ்டேனா இலங்கையின் தெற்கு கடற்கரைக்கு அருகில் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஆசிய கடற்பரப்பில் நடத்திய இந்த தாக்குதல் பிராந்திய ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை எமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நாங்கள் விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற போது ஒரு பெரிய எண்ணெய் படலத்தை மாத்திரமே காண முடிந்தது. எனவே அந்த கப்பல் மூழ்கிவிட்டது என கூற முடியும். எவ்வாறாயினும் இலங்கை கடற்படையினர் இதுவரை கப்பலில் இருந்த 32 பேரை மீட்டு காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அவர்களிடம் இருந்து தகவல்களை பெற்ற பின்னரே மேலதிக விவரங்களை கூற முடியும். கடலில் மிதக்கும் பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் கப்பல் பணியாளர்களின் உடல்களாக இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். நாங்கள் முதல் முறையாக விபத்துக்குள்ளான கப்பலில் பயணித்தவர்களின் உயிர்களை காப்பாற்றுவதை பார்க்கின்றோம். அப்போதுதான் இது எப்படி நடந்தது என்பது குறித்த விசாரணை மற்றும் தொழில்நுட்ப அறிக்கையை பெற முடியும். மற்றவர்கள் உயிருடன் இருந்தால் அவர்களை மீட்பதே எங்கள் முக்கிய கவனம். இந்த கப்பலில் எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்பது தொடர்பில் அறிய தருவோம் என இலங்கை கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். Now we have rescued 32 as of now, right? And the total number on board, it is yet to be confirmed, but as per the documentation part, we have revealed that much of numbers on board. But actual figure on board, we need to get the confirmation from the survivors on board, because they are the people who can give the credible confirmation. Yes, we had that much of numbers on board during that incident had happened. So we are having the good hope
to have more survivors. So we are continuing doing our search and rescue operation in that particular area, even up to the extended manner as per the prevailing weather condition and all. So we have found a few dead bodies. I'm not in position to give the confirmed number right now because I need to get the confirmation from the relevant operation authorities to get the confirmation number. But I can say that we have found some dead bodies as well. As of now, it is 32 survivors and some dead bodies, and still we are hoping for other survivors, and we are doing our extended search and rescue operation in that particular area. வரிசையில் நாங்கள் என்னை பெற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் அந்த ஒட்டுமொத்த அந்த பிரச்சனையை தீர்க்க தனித்தனி நபர்கள் முடியாது. அதற்கான முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்துக்குரியது. அதனை கைவிடப்பட முடியாத ஒரு பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. மக்களுக்கும் அது சம்பந்தமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது. பாராளுமன்றத்திற்கு அனைவரும் அதே போல் மக்களும் ஒன்றாக ஒரே நோக்கம் ஒரே வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களது யோசனை. நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம், எண்ணெய் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். முக்கியமாக இன்று ஓரளவு வரிசை முறை குறைவடைந்துள்ளது. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த நிலைமை தனியும் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்களுக்குரிய முக்கியமான பிரச்சனை தான் எங்களுடைய சேமிப்பகங்கள் இருக்கின்ற அந்த கொள்ளளவு. இந்த கொள்ளளவு எங்களுக்கு 2 அல்லது 3 மாதங்களுக்கு போதுமான அளவு இருக்கின்றது. எனவே எங்களுடைய சேமிப்பகங்களில் இருக்கின்ற அளவு அடுத்த கப்பல் வந்து சேரும் போது அதில் அந்த கப்பல் இருக்கின்ற எண்ணெயை சேமிப்பகங்களுக்கு கொண்டு வருவதற்கான அந்த களஞ்சியங்களை நாங்கள் வெற்றிடமாக்கி வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு திருகோணமலையில் உள்ள ஐஓசி சேமிப்பகத்தை விட்டால் முத்துராஜவேல கொலனாவை உள்ள சேமிப்பகங்களில் 1,50,000 லிட்டர் சம்பந்தம் கொள்ளளவு உள்ளது. அந்த கப்பலுடைய கொள்ளளவை நாங்கள் அதை வெற்றிடமாக்கி வைத்திருக்க வேண்டும். அடுத்த கப்பல் வந்தால் என்ன செய்வது? எனவே கப்பல் வருகின்ற ஒழுங்கு வரிசையின் படிப்பில் களஞ்சியங்களை நாங்கள் வெற்றிடமாக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போல எமது நாளாந்த சுத்திகரிப்பில் 1800 மெட்ரிக் டன் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. 1800 மெட்ரிக் டன்னில் இருக்கின்ற அந்த சுத்திகரிப்பு எண்ணெயை நாங்கள் அந்த களஞ்சியங்களுக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் மிகவும் திறம்பட இந்த களஞ்சியங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கப்பல் ஒன்று வரும்போது அந்த கொள்கலங்களை நாங்கள் அதனை வெற்றிடமாக்கி வைப்பதற்கான ஏற்பாடுகள், எங்களுடைய சேமிப்பகங்களில் இருக்கின்ற வசதிகள், அவற்றை நாங்கள் மிகவும் சிறந்த முறையில் முகாமை செய்து வருகின்றோம்.